ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா நண்டு மசாலா தான் வைக்க போகிறேன். நல்லா காரசாரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா 2-3 தாட்டி சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜெல்லு, அந்த வேஸ்ட்டான அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 20 சின்ன வெங்காயம், 5-6 வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மசாலா அரைக்கிறதுக்கு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, மல்லி, மிளகு, மிளகாப்பொடி, மசாலா பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, அவ்வளோதான். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. மறந்துட்டு வைக்க, அதனால தான். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டுக்கோங்க. 5-6 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ நல்லா இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அதே கடாயில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கிடலாம். 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினோடனேவும் 2 பெரிய வெங்காயம், 5-6 வெள்ளைப்பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் நீளமாக, அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுட்ரு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மசாலா வீட்டில் அரைச்சது தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் ஜாரை அலசி தண்ணி ஊற்றுற தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நண்டு போட்டுக்கிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா நண்டுலலாம் நல்லா மசாலா பிடிச்சி நல்லா வற்றும் போது அது கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும். இப்போ சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. கரெக்டாக 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் போதும். இதெல்லாம் திறந்து பார்க்க வேண்டியதில்லை. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி இருக்கும் இந்த பக்குவத்தில். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நண்டு மசாலா.
நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரசம் வச்சு கூட அந்த மசாலா வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு புதினா இலை போட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.